ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு நல்லாவே பலாப்பழம் கிடைக்கிற ஒரு சீசன் அப்படி தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா பலாப்பழம்லாம் நிறைய வாங்குவோம். வாங்கிட்டு பலாப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நம்ம வெளியே போட்டுருவோம். சிலவங்க குழம்புல யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த பலாக்கொட்டையை வச்சு எப்படி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியான பொரியல் செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு 30லேருந்து 35 பலாக்கொட்டையை எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இதை நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்படி ஒரு நாள் விட்டிங்கன்னா மேலே அந்த ஒரு லேயர் இருக்கும். அது நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ அந்த லேயரை நம்ம ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துடணும். ஒரே ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக அதை உரிக்க வந்துடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் நம்மளுடைய பலாக்கொட்டை. இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது அந்த பலாக்கொட்டையெல்லாம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்குங்க. இது நாங்கள் எடுக்கும்போது ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. அதனால் சில கொட்டைகள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து முடிஞ்சதுன்னா நீங்கள் தோல் உரிங்க. தோலோடு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். தோல் உரிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் தோலை உரிச்சுக்குங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில், அதாவது தேங்காய் இப்போ நம்ம ஒரு 30லேருந்து 35 பலாக்கொட்டை எடுத்தோன்னா அதுக்கு எவ்வளோ தேவையான அளவு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு பத்தை இல்லைன்னா 2 பத்தை. தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க 2 பத்தை தேங்காய் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு பத்தை தேங்காய் போதும். அதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு கண்டிப்பாக மிளகு சேர்த்தே ஆகணும் நம்ம. ஏன்னா இது வாய்வுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க. மிளகு சேர்த்துட்டா ரொம்ப நல்லதுங்க. இப்போது இதை நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. சும்மா மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைப்போம்ல, அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் அரைப்பட்டிருக்கணும். ஆனால் நமக்கு எப்படி சொல்கிறதுனா கொழன்னு ஆகக்கூடாது. ஒன்றும் பாதியமாக நல்லா கூட்டுக்கெலாம் நம்ம பொரியலுக்கெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம நம்ம குக்கிங் ஆயில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் பொரிஞ்சதும் உளுந்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1. காரம் நம்ம காஞ்ச மிளகாவும் மிளகும் நமக்கு காரத்துக்கு நம்ம அதுக்கேற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் போட்டு அந்த ஒரு மசாலா மாதிரி. ஸோ அதை அந்த எண்ணெயில் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது ஒரு 1 மினிட் நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பலாக்கொட்டை மட்டும் வேக வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாக்கொட்டைகள் எல்லாம் சேர்த்துக்கிறோம் உள்ள. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பலாக்கொட்டை நம்ம வேக வச்ச அந்த கொட்டையில் ஃபுல்லாகவே அந்த மசாலா எல்லாமே கோட்டாயிருக்கணும். அந்த மாதிரி நல்லா கலவி விட்டுக்குங்க. ஸோ பாருங்கள், நம்மளுடைய பலாக்கொட்டையில் ஃபுல்லாகவே அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய டிஷ் ரெடி. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நம்ம பலாப்பழம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் அந்த பலாக்கொட்டை எடுத்து நம்ம கண்டிப்பாக இந்த பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி ட்ரையாகவும் செய்யலாம். நம்ம ஒரு வேளை நமக்கு வேறு எதுக்குன்னா தொட்டு சாப்பிடணும், சப்பாத்தி தோசைக்கு தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சோண்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு செமி கிரேவியாக கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். Bye bye. See you.